ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம அழகு தமிழ் டிவி. நானும் உங்கள் அன்பு தமிழன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆழ்துளை கிணறு போடுவோம்ல, போர்வெல். அந்த போர்வெல் வந்து யூஸ்வலாக வந்து 2 டைப்பில் போடுவாங்க. ஒன்று வந்து கோர் போர்னு சொல்லுவாங்க, அதாவது லாரி மாதிரி ஒரு செட்டப் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அதை கூட்டு வந்து கரெக்டாக அந்த மாதிரி போர் போடணுன்னாக்கா கொஞ்சம் இடம் வந்து பக்கம் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அந்த வண்டி வந்து நின்று அதே ஸ்பாட்டில் வந்து அந்த போர்வெல் போடும், அதாவது அந்த ஹோல்ஸ் போடும். எவ்வளோ ஆழம் நமக்கு தேவையோ அந்த அளவு வரைக்கும் போடும். அதே மாதிரி அந்த கோர் போர் பார்த்திங்கன்னாக்கா 300 ஃபீட்ஸ் அது வரைக்கும் தான் மேக்ஸிமம் போட முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போடணுன்னாக்கா செகண்ட் டைப்பு, அதாவது ரோபோ போர்னு சொல்லுவாங்க, ரோபோ டைப்பு போர் அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா சின்ன மிஷின் தான், இருந்தாலும் வந்து அது 300 அடிக்கு மேலே, அதாவது 400 அடிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அந்த ரோபோ மிஷின் வச்சு போடலாம். ஸோ அதனால் 2 டைப் ஆஃப் போர் மிஷின் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லலாம் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் போடுறாங்க. அதில் இப்போ நம்ம பார்க்குற டைப் பார்த்திங்கன்னாக்கா ரோபோ டைப் போர். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 750 அடி நாங்கள் போடணுன்னு முடிவு பண்ணி இப்போ நாங்கள் ரோபோ போரை வர வச்சுருக்கோம். அது எப்படி வந்து வேலை செய்யுது, எப்படி செட்டப் பண்ணுறாங்க அப்படின்றது பாருங்கள். இன்னொன்று வந்து இந்த வாஸ்து பிரகாரம் வந்து நம்ம ஜோதிடர் சிகாமணி ஒருத்தர் வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இதை தாண்டி அதாவது ஒரு 2-3 இன்ச்சு கூட தாண்டி போகக்கூடாது அப்படின்னு கரெக்டாக அக்யூரேட்டாக சொன்னார். அவர் சொன்ன பிரகாரமே வந்து நம்ம மார்க் பண்ணி இப்போ வந்து நம்ம போர் போடுறதுக்கு எல்லாம் மெஷின் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஜோதிட சிகாமணி சொன்னோம் இல்லைங்களா, அவர் தாங்க வந்து வழக்கமாக வந்து இதுக்கு இந்த போர் போடுறதுக்கு வந்து முன்னே வந்து எந்த ஒரு அசம்பாதமும் நடக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சீக்கிரமாக கிடச்சிடணும், நல்லா பெரிய அளவில் தண்ணி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழிபாட்டு முறை, அதாவது அந்த பூஜை முறையை வந்து செய்கிறோம். இவர் இது வரைக்கும் கணிச்சு சொன்ன எதுவுமே வந்து ஃபெயிலர் ஆனதில்லை அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்குமே வந்து நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. அதேபடி இன்றைக்கி வந்து நம்ம இவரை வச்சு தான் வந்து பூஜை பண்ணி அவர் கணிப்புப்படி இத்தனை அடியிலேருந்து தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே பக்கம்லாம் பார்த்திங்கன்னா 400-500 அடியெல்லாம் கூட நாங்கள் போட்டு பார்த்துட்டோம், அதாவது பக்கம் வீட்டுக்காரர் போட்டு பார்த்துருக்காங்க, ஆனாலும் தண்ணி கிடைக்கல. இருந்தாலும் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு 106 அடி இல்லை 107 அடியிலேருந்து உங்களுக்கு தண்ணி கிடச்சிரும்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்றது பார்க்கலாம். அவருடைய வாக்கு வந்து எந்த அளவுக்கு பலிக்குது அப்படின்றத வந்து க்ளீனாக பார்த்துக்கலாம். இப்போ பூஜை போடுறாரு பார்த்திங்களா, இவர் தாங்க நம்ம ஜோதிட சிகாமணி. இவர் வந்து இந்த வீடு கட்டினத்துலேருந்து எல்லாமே வந்து இவரை வச்சு தான் நம்ம வந்து பூஜை முறைகளை வந்து கடைப்பிடிச்சி இந்த வீட்டு வேலையை வந்து க்ளீனாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் க்ளீனாக முடிச்சிருக்கு. இப்போ ஃபைனலாக வந்து இந்த போர் ஒன்று போட்டு முடித்தா நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான வேலைகளும் முடிஞ்சிச்சு, அனைத்து அம்சங்களும் வந்து அமைஞ்ச வீடாக வந்து இது இருக்க போகுது. பார்த்துருவோம் எத்தனை அடியில் தண்ணி கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து பூஜை வந்து போட்டு முடித்தாச்சு. இதிலேருந்து 106வது அடிக்கு வந்து நமக்கு தண்ணி கிடைக்குதான்றது கரெக்டாக மைன்யூட்டாக வாட்ச் பண்ணலாம். நீங்களும் கூட வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னே இப்போ வரைக்கும் நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹால் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு நல்ல வீடியோவும் நீங்கள் ஒன்றுக்கொன்னே பார்க்கலாம். இது போல் பல நன்மை தரக்கூடிய, அதாவது நல்ல விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமான வீடியோ பதிவுகள்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பாருங்கள். இதுக்கு மேலே நல்ல நல்ல வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஓகே, பார்க்கலாங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வம் இருக்குதுன்னு நம்புகிறவங்களும் சரி நம்பாதவங்களும் சரி, நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அது வந்து தெய்வ சக்தி இல்லை ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு மனசுக்கு வந்து அந்த சக்தியை வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னே ஒரு பூஜை வழிபாடு அப்படின்னு செய்கிறது வந்து மனசுக்கு வந்து ஒரு சாந்தமான ஒரு நிகழ்வு. மனசு சாந்தமாக இருந்தாவே எது நடந்தாலும் நம்ம வந்து அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு கிடைச்சிரும். அதனால் வந்து வழிபாட்டு முறையை வந்து கடைபிடித்து எல்லாம் நல்லபடியாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜோதிட சிகாமணி சரவணண்ணா வந்து
இது கணிச்சு கொடுத்த மாதிரி வந்து நமக்கு வந்து இப்போ 106லேருந்து 107 அடிக்குள்ளே வந்து நமக்கு தண்ணி கிடச்சிச்சின்னாக்க நீங்களும் இந்த வழிபாட்டு முறை அவர் அன்னார் வந்து எப்படி வந்து இதை பூஜை செய்தார், அதாவது போர் போடுறதுக்கு முன்னே என்ன மாதிரி பூஜை முறையை வந்து மேற்கொண்டார், கையாண்டார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்களும் அது போல் வந்து இந்த பூஜை வழிமுறையை பயன்படுத்தி நீங்களும் நல்லா நலன் பெறணும் அப்படின்னு ஒரு என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நைட்டு ரொம்ப லேட் நைட் ஆகுது, எல்லோரும் அக்கம் பக்கம் தூங்கணும். அதனால் வந்து காலையிலே 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்னதாக வந்து அந்த மண் இருக்குது பார்த்திங்களா, அந்த மண் எவ்வளோ ஆழம் இருக்கோ அந்த ஆழம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மண் வரைக்கும் வந்து ஆழம் எடுத்துடலாம். ஏன்னா இப்போ வந்து நல்ல நேரம் பார்த்து தான் பூஜை போட்டுச்சு. இந்த நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு கணக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் போர் போடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப காலையிலே தான் ஆரம்பிக்க போகிறோம். நிச்சயமாக இங்கே அக்கம் பக்கம் வந்து 500-700 அடி கூட போட்டாங்க, தண்ணி கிடைக்கல. சும்மா பக்கம் தான், ஒரு 60 அடி 70 அடி தூரத்தில் தான் இருந்தாலும் இங்கே வந்து 100 அடிக்குள்ளே வந்து கிடச்சிரும் அப்படின்னு வந்து நம்ம ஜோதிட சிகாமணி கணிச்சு சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத வந்து காலையில் வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அப்படி வந்து அவர் சொன்னதை வரி பழிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த பூஜை வழிமுறைகளை நீங்களும் கடைப்பிடிச்சு நல்ல பலன் பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வெயிட் பண்ணி காலையில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம். அது வரையும் பார்த்துருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து அப்லோட் பண்ணுவேன் நான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய இடையில் அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்வெல் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுது, அதில் வந்து போரில் வந்து இந்த ராடு பைப்பு இதெல்லாம் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோலாம் வந்து இடையில வரும். அதை வந்து நல்லா க்ளீனாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த நீர் ஆதாரன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டாலையும் வந்து போர் போடணுன்னு ஆசைப்படுவோம். அதுக்கு முன்னே எப்படியெல்லாம் வந்து நம்ம அந்த இடத்த வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த ரோபோ போர் போடுறதுக்கு அப்படின்றது பார்க்கலாம். அதையும் வந்து இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ரோபோ மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான மிஷின் தான், நம்ம கையிலே ஆப்ரேட் பண்ணி அது மூவ் ஆகும். அதாவது ஜேசிபி இது மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, இது அவ்வளோ ஹைட் இல்லை. அந்த மாதிரி தான் அந்த வீல் வந்து பெல்ட் வீல் வரும், இரும்பு பெல்ட் வீல் வருது பார்த்திங்கன்னா, அது மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடையில லாஸ்ட்டில் அது போர் போட்டு ரிட்டன் போகிற வரைக்கும் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போடும்போது அது எப்படி வந்து அந்த மிஷினுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம அதை செய்து வைக்கிறோம் அப்படின்ற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ரோபோ மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, அந்த பைப்பெல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டீசல் மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ரோபோ மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஆப்ரேட் ஆகிறதுக்கு டீசல் மிஷினு, கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா வெளியில் நின்றுருக்கு கம்ப்ரஷர் மிஷினு. இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்த்து நல்லா க்ளீனாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டான வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான மிஷினை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான போர் நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுலேருந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க மேற்கொண்டு எல்லாத்தையும் வந்து க்ளீனாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்போ அவங்க இன்சர்ட் பண்ணுற ஒவ்வொரு பைப்பும் பார்த்திங்கன்னா 10 அடி 10 அடிங்க. ஒவ்வொரு 10 அடிக்கும் வந்து அது பைப் வந்து ஃபுல்லாக வந்து போர் போட்டு இன்சர்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒவ்வொரு 10 அடிக்கும் வந்து பைப்பு வந்து மாற்றிட்டு, அதாவது லோடு ஏற்றிட்டே இருக்கணும். அதில் வந்து எத்தனை பைப்பு ஏற்றுறாங்கன்றது தான் நமக்கு வந்து அடிக்கணக்கு. எத்தனை ஒவ்வொரு பைப்பு வந்து 10 அடினாக்கா எத்தனை பைப்பு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, எத்தனை பைப்பு நம்பர் ஆஃப் பைப்ஸ் இன்ட்டு 10 ஃபீட் அப்படி கணக்கு போட்டோம்னா நம்ம டோட்டலாக வந்து எத்தனை அடி போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ வந்து நம்ம யாருன்னா ஏமாத்திரம்னு நினச்சா கூட நம்ம இந்த கணக்கை வச்சு ஈஸியாக வந்து கணக்கு போட்டுக்கலாம்.
நம்மளை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான், வேறு ஒன்றும் பெருசாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா மண் வர 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 வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பெரிய குப்பை குவியல் மாதிரி குவிஞ்சிடும். போர்வெல் வந்து யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்வெல் போடும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மணல் கொட்டி சாப்பில் வந்து இருக்குது. ஏன்னா அந்த கீழே இருக்கிறத வந்து ஹோல்ஸ் போட்டு தான் எல்லாத்தையும் மேலே கொண்டு வராங்க. அது வந்து ஒரு மணல் குவியல் மாதிரி வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். அது அப்பப்போ வந்து அப்புறப்படுத்திகிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அந்த போர்வெல்லை சுற்றி வந்து பெரிய அளவில் வந்து ரொம்ப இதாகிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. அதை வந்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு போர்வெல் வந்து எந்த இன்ட்ரப்ட் இல்லாமல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உடஞ்சி வெளியே வருது, ஸ்மெல் வருது. பாறையா? அப்படின்னா கீழே கூட தண்ணி அவர் புரியுது. ஆமாம், ஆப்ரேட்டர் அங்கே எங்கே ஆப்ரேட்டர் அந்த பக்கம் இங்கே இருக்காங்க. இடம் பஸ்ஸே போட்டு கொடுத்துருப்பாரு. தண்ணி அடிச்சு அவர் காலையில் தான் போகிறதா? காலையில் இப்போ இல்லை, நைட் டைம்லலாம் யாரும் இப்போ பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டு கணக்கு காலைல எவ்வளோ நேரத்துனாலே ஆரம்பிக்கும். இப்போ நல்ல நேரம் பார்த்து பூஜை போட்டு சும்மா ஓட்டி கல்ல போட்டு நம்ம. ஆமாம், கல்ல 2000 இதுதான் சொல்லக்கூடாதுன்னது. இல்லை கரெக்ட்ண்ணா, தவிரிச்சனாக்க ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. எல்லாமே பரவாயில்ல, திருப்பியும் ஃபஸ்ட்டு செய்கிற மாதிரி போடுவாங்க. எதுக்கும் ஆனால் இந்த சைடில் ஒரு கட்டை வச்சிடலாண்ணா. உழுத கூட கட்டை மேலே விழுந்து பாரு, அது மாதிரி கட்டை ஒன்று இங்கே வச்சிடலாம். சூடு
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து நம்ம ஜோதிட சிவன் பார்த்தீங்கன்னா 106 107 அடிக்குள்ளே வந்து நமக்கு தண்ணி கிடைக்குன்னு சொன்னார். அவர் சொன்னதை விட முன்கூட்டியே நமக்கு வந்து 90 அடிக்கே வந்து தண்ணி கிடைச்சிச்சு விட்டுறது. அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்பவுமே சொன்னது போகிறோம், அந்த கனெக்ஷன் எப்பயுமே வந்து ஃபெயிலியர் ஆனதே இல்லை. அதே போல் தான் இந்த போர்வெல்லையும், அதாவது போர் போடுற விஷயத்துலேயும் வந்து நடந்துச்சு. மேலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரெஷர் வந்து நம்மளால் தாங்க முடியல. போர்வெல் வந்து நிறுத்தி நாங்கள் போட்டுட்ருக்கோம். 3 இன்ச்சுக்கு மேலே வந்து தண்ணி வருது. ஸோ இந்த ப்ரெஷர் தாங்க முடியலன்னு சொல்லி போர் போடுறவங்க வந்து கொஞ்சம் நிறுத்தி தான் போடுறாங்க. இப்போ நம்ம ஜோதிட சிகாமணி அண்ணா வந்து சொன்னது போல் 106 அடி சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னே வந்து 90 அடியிலே 96 அடியிலே நமக்கு தண்ணி கிடைச்சிச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 200 அடியில் வந்து ஒரு பெரிய போர் 3 ஊற்றி சேர்ந்த இடம் வந்து நமக்கு இது இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது வெயிட் பண்ணி போரில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது போல் நீங்களும் வந்து இந்த வழிபாட்டு முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். மேற்கொண்டு எந்த அளவுக்கு வந்து போர்வெல் வந்து சிறப்பாக செயல்படுதுன்றது அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
என்னடா அதுதான் போட்டு அங்கே இருப்பா, அங்கே இரு, அங்கே இரு. சுரா சைட் லாக் போட்டுக்கிற வண்டியா? வண்டி சைட் லாக் போட்டுக்கிறேப்பா. அங்கே சாமி அங்கே நான் தூக்கிறாரு விழுந்துருவேன்.